பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவனோடு கூட நெருங்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த மாதங்களில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாதங்களும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தினாலே நம்ம கேட்டுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் கூட தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கார். அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளை ரோமர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் வாசிக்கும் போது பாருங்க, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். எதை நிறைவேற்றுவார்? தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். எதை செய்ய போகிறார்? உன்னுடைய காரியங்களை, அவருக்குண்டான காரியங்களை அவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறவில்லையே, நிறைவேறாம போயிடுச்சு, நான் இப்படியே இருக்கிறேனே, நீ ஏங்கி கொண்டிருக்க உன்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமா என்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றிடுவேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவன் ஒரு காரியங்களை சொல்லி அதை மாற்றிக்கொள்கிற தேவன்ல அவருக்கு உண்டான காரியங்களை உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ வருடமா இந்த வாக்குத்தத்தை வைத்து நான் ஜபிக்கிறேனே, என் வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது என் வாழ்க்கையில் பலிக்கும், தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு எப்பொழுது செய்வார்? கவனிங்க, அவர் தான் சொல்றாரு, உன் காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒரு காரியங்களை சொன்னார் பார்த்தீங்களா, நான் என்னை குறித்து என் வாக்குத்தத்தை குறித்து அதை நான் உனக்கு இந்த மாதத்துல நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவர் நிறைவேற்றுகிற மாதமா இருக்குது. என் காரியங்களை என் தேவன் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசித்து நீ ஜபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை யோபின் புஸ்தகத்துல 33:14 வாசித்து பாருங்க. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கவனிங்க, ஒரு விசை தேவன் சொல்லிட்டான்னு சொன்னா இரண்டாம் விசை நான் உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம இதை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுகிற தேவன் கிடையாது. சொன்னதுதான். பாருங்க, ஒரு சிலருக்கு பாருங்க, உனக்கு நீ இந்த வேலையை நான் கொடுப்பேன், இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சம்பளம் கண்டிப்பா தருவீங்களா? ஆமா, வந்துடுவாங்க, செஞ்சுன்னு இருப்பாங்க. உனக்கு போய் தெரியாதனமா இவ்வளவு சம்பளம்னு சொல்லிட்டேன், உனக்கெல்லாம் வேலையே தெரியல, உனக்கு கொஞ்சமா சம்பளம் கொடுத்துருக்கலாம். மனுஷன் அப்படிதான் பேசுவான். ஆனால் தேவன் எப்படி தெரியுமா? சொன்னதுதான், மாறவே மாறாது. கொடுத்துத்தான் வாக்குத்தத்தம் வாழ்க்கை கொடுத்துட்டா அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம். அவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட நன்மைகளை உன் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் தேவைகளை அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் குறைவுகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் உனக்கு அர்த்தம் செய்வார். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடாது. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொன்னார். நான் சொன்னேன் வருடத்தின் துவக்கத்துல, நீ பாரு எல்லாம் ஒழுங்கா இருந்த, அன்னைக்கு நைட்டு வரும்போது நைட் ப்ரேயருக்கு இப்படி எல்லாம் இருந்த, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு சொன்னேன். ஆனா பின்வர நாட்களை பார்க்குற நீ ஒழுங்கினமா இருக்கிற, நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றிக்கொள்ளுகிற தேவன் கிடையாது. அவர் சொன்னா உன் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் நாளைகள்ல திராட்சரசத்தை புரண்டு ஓட செய்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயமா செய்வார். நீ விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த மாதிரி சொல்றாரு, நான் காரியத்தை நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையில என்ன காரியத்தை தேவன் சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ, இந்த வீடு கட்டி இருக்காங்க, பாதியில நின்று போச்சுங்க, நிறைவேறாம இருக்கான், ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராக. ஏன்னா நீ உள்ள போகும்போது துவங்கும் போது ஒரு ஜெபம் பண்ணல, அஸ்திபாரம் போடும்போது ஒரு ஜெபம் பண்ணல, அப்பா நீங்க இதை முடிச்சுட்டாங்கப்பா, எனக்கு உதவி செய்யப்பான்ட்டு அவருக்கு ஒரு வாக்கு பண்ணிக்க, அதை நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுக்கும். திருமண காரியங்கள்ல நீங்கள் அநேக விதமான குறைவுகளோடு, அப்பா உங்களை நம்பி தாம்பா இறங்குற, இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை போனோம்பா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு போயிருக்கம்பா, நீங்க தாம்பா எனக்கு உதவி செய்யணும் சொன்னீங்கல்ல. உன் தேவன் உன் மாப்பிள்ளையும் உன்னுடைய வறுமைகளையும் சரி பண்ணி தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கையில எது குறைவாய் மாறிவிட்டதோ, என் காரியங்கள் இப்படி மாறி முடிச்சோ, என் காரியங்கள் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ, ஆண்டவர் அதை சரியாய் முடித்து தர வல்லவராக இருக்கிறார். எப்போதுமா செய்வாரு? நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை நம்பி வாழும்போது அவர் நிச்சயமா உதவி செய்வார். வேதத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார்.
கவனிங்க, நிறைவேற்றி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவருக்கு பின்னாடி ஈசாக்குக்கு சொன்னார், நீங்க இரு, நான் ஆசீர்வதிப்பேன். சொன்னதை நிறைவேற்றினார், அதை பார்க்கிறார்கள். 100 மடங்கு ஆசீர்வாதம் பார்த்தாங்க. சொன்னாரு, நான் உனக்கு ஒரு கர்ப்பப்பிறப்பின் பிள்ளை தருவேன். சொன்னதை அப்படியே நிறைவேற்றின. ஆபிரகாம் அதை பார்த்தார், அவருடைய மகன் அதை பார்க்கிறார். அதுக்கு பின்வரும் சந்ததியை பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்க்கும்படிக்கு வைத்தார். யாக்கோபுக்கு சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றி கொடுப்பேன். சொன்னதை செய்ய உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னதை செய்து முடித்தார், நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஏமாத்தினாலும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருந்தார். அவங்களுக்கெல்லாம் காரியத்தை நிறைவேற்றின தேவன் உனக்கு செய்ய மாட்டாரா? பாருங்க, அவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாக வந்தார். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். அவளுக்கு அவர் தேவனா இருந்தார். உனக்கு இவர் தேவனா இருப்பார்னா அவர் காரியத்தை நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்துல 89:35 வாசிங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். கவனிங்க, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேர்ல என்ன பண்ண, ஆணையிட்டுட்டேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உன் தேவையை சந்திப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் சொன்னவரு பின்வரும் சந்ததிகள், பின்வரும் பிள்ளைகள் அவர்கள் சரியாய் நடக்காத போது அதை மாற்றிக்கொள்கிற தேவன் அல்ல. நான் பொய் சொல்லவே மாட்டேன். தாவீதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உன் காரியங்கள்ல தேவன் என்ன வாக்கு பண்ணிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு மனிதர்கள் பாருங்க, அக்கா கொடுங்கக்கா, கண்டிப்பா நான் திரும்ப தந்துறேங்க சொல்லுவாங்க, திரும்ப தராங்களா பாருங்க, திரும்ப தர மாட்டாங்க. நம்ம நேற்று தரேன்னு சொல்லி தனமா போனேன், நீ தருவேன்னு சொல்லிட்டு தாமா உன்னை நம்பி இருந்தேன், அப்படித்தான் நம்ப வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் யார் தெரியுமா, சொன்னா அதை அப்படியே செய்யக்கூடியவன், உன் காரியத்தை நிறைவேற்றி தருகிறவன். பில்டிங் கட்டுறவங்க பாருங்க, இதை முடிச்சு தரேன், ஆமா சொன்னேன், அன்னைக்கு விலை கம்மியாச்சு, அதுக்கு பின்னாடி எல்லாமே விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. நீ மேற்கொண்டு பணம் கொடுத்தா அதை முடிச்சு தருவோமானவங்க, காரியத்தை பாதில விட்டு போறவங்க. ஆனால் நம்முடைய தேவன் காரியத்தை நிறைவேற்றி தருவார். உன் வாழ்க்கையில நீ என்ன காரியத்தை இப்பொழுது துவங்கி இருக்கிறாயோ அதை அவர் நிறைவேற்றி தர இந்த மாதத்துல அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல அவர் வல்லவராக இருக்கார். உன் தேவையை அற்புதமாய் சந்திக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் செய்வார். நான் பொய் சொல்ல மாட்டேன், தாவீதுக்கு நான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி தருவேன் என்று நிறைவேற்றி தருகிற ஒரு தேவனாய் கூட இருந்தார். இன்றைக்கு உனக்கு அதை நிறைவேற்றுவார். ஏசாயா எடுத்துக்கொள்வோம். 46:11 வாசிங்க. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவனாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்டவரா, அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். நான் நிறைவேற்றி தருவதற்காகவே ஒரு மனிதனை நான் அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனை அனுப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படியாப்பட்ட மனிதர்கள் உங்களை தேடி வருவார். எப்படி ஆண்டவர் செய்ய போறாரு சொன்னாரா, சொன்னதை நிறைவேற்றி தரும்படிக்கு அவரே உனக்காக ஆட்களை அனுப்புவார் சொன்னார். பாருங்க, ஒரு ஆஞ்சுகிற பட்சி என்ன பண்ணுவேன், தேசத்துல அனுப்பிடுச்சுனா நானே என்ன பண்ணுவேன், நிறைவேற்றி தருவதற்கான ஆட்களை அனுப்புவேன் என்று சொன்னார். அனுப்புகிற தேவன், அவரை அனுப்புவார். அவர் சொன்ன காரியத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். விசுவாசி தேவனை ஆமென் என்று சொல்லுங்க. தேவன் நிச்சயமா செய்வார் என்பதை நம்புங்க. தேவன் இப்போது என் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றி தருவார், ஆமென் என்று சொல்லி பாருங்க. தேவன் நிச்சயமா செய்வார். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் சந்திக்கப்படுமா, அப்படிதாங்க சொன்னாங்க. ஆகாரை நீங்க பார்க்கும்போது பாருங்க, அவ்வளவுதான் பிள்ளை செத்து போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அவர் சொன்னார்ல, சொன்னதை நிறைவேற்றுவேன், உன் பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாக சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தா. ஆபிரகாம பாருங்க, சாரால பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க, வந்து நிற்கும் போது கர்ப்பம் செத்து போச்சு, பிள்ளை இருக்காது, ஒண்ணுமே இல்லை, சொன்னாரு நான் விருப்ப காலத்துல வருவேன், உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும். சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வத்தை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம். உனக்கு ஒரு காரியத்தை தேவன் சொல்வார்னா அதை நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் தம்முடைய காரியங்களை சீக்கிரமாய் நிறைவேற்ற வரப்போகிறார்.
அவர் வரப்போகிறார். என் வாழ்க்கையில என் தேவன் வருவார். என் வாழ்க்கையில தேவன் என்னோடு கூட இடைப்படுவார். என் வாழ்க்கையில தேவன் என்னோடு கூட வந்து அவர் உதவி செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக உன் தேவைகளை சந்திப்பா. அந்த ஏசாயாவோட நம்ம வாசித்துமே 46:11 வாசிங்க. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், கவனிங்க, உராஞ்சுகிற பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை, யாருடைய? அவருடைய ஆலோசனை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும். எங்கிருந்து வர போறாங்களா? தூர தேசத்திலிருந்து. இதை பார்த்து கொண்டிருக்க பாஸ்டர், யார் என் சபையை கட்டுவாங்க, என்ன பண்ண போற நீ யோசிச்சு கொண்டிருக்கியா? தூர தேசத்துல ஒரு மனிதனை வரவேற்பா. உனக்கு பண தேவை கத்தர் சந்திப்பா. உன் ஊழியத்தை கத்தர் உயர்த்துவா. உன் காரியங்களை தேவன் நிறைவேற்றுவா. இது யாருடைய காரியம்? சபை. அவருடைய காரியம். அவருடைய காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக. நான் சிக்கத்தில் நிறைவேற்றுவேன். தூர தேசத்திலிருந்து உனக்காக, கவனிங்க, கர்த்தர் ஒரு ஆள் அனுப்ப போறாரு. அந்த ஆள் யாருன்னு சொன்னா, அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றி தருகிற ஆளா இருப்பாங்க. அவர் சொன்ன காரியங்களை முடித்து தரக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர் வந்து அதை முடித்து தருவார். ஆச்சரியப்படுவேன், எப்படி இது நடந்து? அவருடைய ஆலோசனைங்க, அவருடைய திட்டங்க. அவர் தாங்க ஆட்கள் அனுப்புவார். இது அவருடைய சபை. அவர் கட்டி தருவார். உன் தேவையை சந்திக்கிற உதவியுமா இருக்கிறார். ஊழியத்தில் என்ன காரியங்களை குறைபட்டிருக்க, அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க வல்லவராக. எப்படிங்க இது மாறும் நினைச்சேன், ஆண்டவர் மாற்றினாரு. எங்கேயோ இருந்த ஒரு மோசையை திரும்ப அங்க கொண்டு வந்தாருப்பாங்க. அவர் பாட்டு அவர் வேலை செஞ்சுங்க. அவரை திரும்ப கொண்டு வந்து, என் ஜனங்களை நீ தான் விடுவிக்க வேண்டும் என்று ஒரு ரட்சகனாய் திரும்ப எகிப்துக்குள்ள கொண்டு போனார். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இதெல்லாம் நடக்குமா எங்க வாழ்க்கையில? அதெல்லாம் விடுதலை பண்ணி வரும்போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவருடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். 400 வருஷம் கழிச்சு உன்னை வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வந்தார், விடுவித்தார், காத்தார், உதவி செய்தார். இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றி தருவேன் என்பதை நீங்கள் விசுவாசித்து நம்பி அவரோடு கூட நெருங்கி பாருங்க. அவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக. யோபு 28:26 வாசிங்க. மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். கவனிங்க, மழைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். திட்டம் அவரால் தான் முடியும். அதுக்கு மேல 25 நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, காற்றுக்கு ஒரு நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, இதுக்கு ஒரு அளவு, இதுக்கு ஒரு நிறை, இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொன்னா அதை கரெக்டா செய்யக்கூடியவர். மழைக்கு இப்படிதான் செய்யணும் ஒரு திட்டம் வைத்திருக்கா, அதை அவர் அப்படியே செய்யக்கூடியவர். நீங்க நினைக்கிறீங்க எப்படிங்க அதெல்லாம் முடியும்? ஐயோ, ஒரு திட்டத்துல அவர் ஒரு காரியத்தை தோண அதை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது முதல் அதிகாரத்தில் ஒவ்வொன்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற ஒரு தேவன். வானத்தை இப்படிதான் உருவாக்க வேண்டும். அவருடைய காரியம் அது நிறைவேறியது. இன்றைக்கு அதை நீ ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாது. அதில் ஒரு நிறைவை கற்று வைத்தார். அவர் பூமி உண்டாக்குறார், அதில் ஒரு நிறைவை வைத்திருந்தார். அதெல்லாம் பாருங்க, ஒரு காரியத்தை துவங்கினா அதை கரெக்டா ஃபினிஷ் பண்ணுவார். அவரால் தான் முடியும். அவர் மட்டும்தான் செய்வார். அவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவார். அதை கரெக்டாக நிறைவாக. ஏங்க இதை படைச்சார், ஏங்க இப்படி உருவாக்க சொல்ல முடியாது. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் ஒழுங்குகிறமாய் செய்கிறவர். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒழுங்கற்று காணப்படுகிறாயா? என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சே, என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சே. உன் காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறான். கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்பட்டு கொண்டிருக்காத. உன் காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, யோபு 28 நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா? அதுல 27 வாசிக்க முடியுமா? அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி. கவனிங்க, அவர் எப்படி பண்றார்? அவர் ஒவ்வொரு செய்து முடித்ததை பார்த்து கணக்கிட்டு ஆராய்ந்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவா இருக்கோ அதை மாற்றி உன் காரியத்தை நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல நீங்க தேவன் நோக்கி பாருங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்ல இருக்கார். பரலோக பிதாவே, இந்த மாதத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை துவங்கி இருக்காங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தந்து, நான் நினைப்பதை விட கர்த்தர் எனக்கு அதிகமாய் செய்தார். அன்றே என் தேவையை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கணுமா நீ நடத்தும். அவர் உன் மனவிருப்பத்தை தந்தருளி ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றி தருவேன்னு சொன்னீங்களே, அன்றைக்கு தாவீதுக்கு நிறைவேற்றி தந்த தேவன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீ நிறைவேற்றிக்கும்.
நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்தப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமத்துக்கு மகிமை 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 நடக்கும். தேவன் தாமே கூட இருந்து துணையா இருந்து ஆசீர்வதித்து நிறைவாய் கர்த்தர் நடத்தி ஆளுகை செய்யும். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சி அற்புதமா நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.